ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ட்ரை கிரேப்ஸ் தான் செய்ய போகிறோம். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேசரி, பாயாசம் இதே மாதிரிலாம் செய்யும்போது இது நம்ம வந்து கிரேப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு இட்லி பானையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கிறதுனா வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்தால் போதும். இதை முழுக்க நம்ம வந்து காய வச்சு மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதனால தான் வேக வைக்கும்போது ரொம்ப வேக வைக்காமல் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து வேக வைக்கிறோம். இதை வந்து ஒரே தடவையாக போட்டு வேக வைக்கக்கூடாது. ஒரு 4-5 பேட்சாக வந்து போட்டு தான் வேக வைக்கணும். ஓகேவா? எல்லா கிரேப்ஸையுமே நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு மூங்கில் கூடையில் போட்டு நான் காய வைக்கிறேன். நம்ம காய வைக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு வந்து காய வைக்கணும். அந்த கிரேப்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வைக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 days ஆகிடுச்சு. நம்மளோட கிரேப்ஸ்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து காயணும். ஓகேவா? இதை வந்து ஒரு 1 week அளவுக்கு நம்ம வெயிலில் வச்சு காய வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு நார்மல் பிளேட் எடுத்து அதில் வந்து காய வச்சுருக்கேன். இது வந்து இப்போ மூங்கில் கூடையில் காய வச்சதுக்கு அப்புறமேட்டு டேரெக்டாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து காய வச்சுக்கலாம். இதேமாரி வந்து ஒரு 3 plates எடுத்து அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமான கிரேப்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி காய வச்சுருக்கேன். நான் ஏன் செப்பரேட் பண்ணி காய வச்சுருக்கேன்னா, அப்போ தான் நமக்கு வந்து நல்லாவே கிரேப்ஸ் வந்து வெயிலில் காஞ்சி வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 days ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது கிரேப்ஸு. இது இன்னுமே நல்லா வந்து காயணும். இப்போ பார்த்திங்கன்னா 1 weekக்கு அப்புறம் நமக்கு கிரேப்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ நான் காட்டுறேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கிரேப்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கிரேப்ஸு. ஓகேவா? இதை நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து வச்சுக்கணும். இது வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாட்டிலில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.